ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus Nord 4 அஃபீஷியலாக சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் 2nd வீக் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்தியா லான்ச் ஆகுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் OnePlus Nord CE4க்கான வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ 7+ Gen 3யா 7 Gen 3யா அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இந்த 7 Gen 3க்கும் 7+ Gen 3க்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதையுமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ OnePlus Nord 4 என்ன அஃபீஷியல் ஸ்பெக்கில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நண்பா. உண்மையிலே OnePlus Nord சீரிஸ் ஃபஸ்ட்டு Nord 1ன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணால, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா OnePlusோட T சீரீஸுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. என்னன்னா ப்ரோ சீரீஸில் கொடுக்குற கேமரா ஸ்பெக்கையும் பெர்ஃபார்மன்ஸுக்கு இருக்குது அந்த ப்ராசரையும் பார்த்தீங்கன்னா T சீரீஸில் கொண்டு வருவானுங்க. 40,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் Nord சீரீஸ்னு ஒன்று வரும்போது ஸோ கேமரா சூப்பராக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் மிட்ரேஞ்சாக இருக்கும், கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா Nord சீரீஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் வெடிக்கிற பஞ்சாயத்து வந்துச்சு, மீடியா டெக் கொண்டு வந்தானுங்க உள்ள, இப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ Nord சீரீஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் OIS பார்த்தீங்கன்னா உள்ளே திணிச்சானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு OnePlus சுற்றி வந்துருச்சு. இருந்தாலும் OnePlus அப்படின்ற அந்த ஒரு பிராண்டுக்காண்டியும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது OnePlus Nord 4 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைன் வைஸ் ஆல்ரெடியே ஒரு லீக் ஆச்சு. சைனாவில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு போகிறத அப்படியே கேப்சர் பண்ணி அந்த சைனாவில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேஷன்லாம் ஆகல, அதெல்லாம் மொத்த டீட்டெயில்ஸ் எடுத்து மொத்த ஜாதகத்தையும் எழுதிட்டானுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நெருக்கி தான் இருந்துச்சு. இப்போ அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆகும்போது அந்த போஸ்டர்ஸ், இந்த ஸ்பெக் அப்படி இப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டானுங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிசைன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பின்னாடி அதே மாதிரி அப்படியே நெட்டுக்கு கோடு போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா அலைன்மெண்ட்டை பண்ணி வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் மாற்றிருக்கலாம், வேறு மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். இல்லை நீ OnePlusோட ப்ரோ சீரிஸுமே அந்த சர்க்குலர் மாடல் கூட போயிருக்கலாம். பட் அதை பார்த்தது தான், நாடுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கானுங்க போல், இதுலேருந்து மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி. 6.7 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகும். Nord CE4ல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், இது வந்து 1.5K, அதாவது ஃபுல் HD ப்ளஸ், இது வந்து 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே. கொஞ்சம் அந்த டிஸ்பிளேலாம் பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இதில். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்தபடியாக பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே இன்க்ளூடாக இருக்க போகுது. Android 14ஓட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது. மேஜர் அப்டேட் 3 தருவேன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. Android 15, Android 16, Android 17. அதுக்கப்புறம் இவன் அப்டேட்டில் கொடுத்து ஃபோனை சொதப்பாமல் வச்சுருந்தா கோடி புண்ணியம் அவனுக்கு, இல்லாட்டி கோடு விழுந்துடும். அப்புறம் கோடு விழுந்ததோடு பார்த்தீங்கன்னா தெரிய வேண்டியதான். ஸோ இந்த பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒழுங்காக கஸ்டமர் யாரும் உங்கள் ஃபோனை ஓசியாக வாங்கலை, அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பிராண்டும் ஒரு காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கும் போது அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். லான்ச் ஆகும் போதே ஏகப்பட்ட குளறுபடியோடு லான்ச் பண்ணுறீங்க. இப்போ OnePlus இந்த இது நத்திங் ஃபோன் 2A அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேல் ஆச்சு இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பக்கு இருக்கான். ட்விட்டர்லலாம் பார்த்திங்கன்னா அவன் அந்த நத்திங்கோட டேகை வந்து நத்திங்கை டேக் பண்ணி எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, அப்படியே லேக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இஷ்யூஸ். ஒன்றும் இல்லை, நத்திங் ஃபோன் 2N போடுங்க, போட்டு ட்விட்டரில் சர்ச் பண்ணுங்கள், எத்தனை பேர் அவங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதனால தான் ஒரு புது ஃபோனை டக்குன்னு வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. கொஞ்ச நாள் போய் ஸ்டேபிள் வெர்ஷன்லாம் விட்டதுக்கப்புறம் தான் வாங்கணும் போல். முன்னாடிலாம் டெஸ்டிங் டீமை வச்சு எல்லாம் செக் பண்ணி ஸ்டேபிள் வெர்ஷனோட லான்ச் பண்ணுவான். இப்போ மக்களையே டெஸ்டிங் டீம் ஆக்கிட்டேன், மக்கள்கிட்ட கொடுத்துருவான், அவனே என்னென்ன பக்குன்னு சொல்லினா அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக சால்வ் பண்ணிடுவான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா போட்டி, அவன் வந்து 20,000 ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறான், நம்மளும் அப்போ ஒரு 22,000 20,000 லான்ச் பண்ணுறோம். டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டே இருக்கணும்னு போட்டின்ற பேரில் நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த நத்திங் ஃபோனுன்றே பாருங்க, OnePlus Nord 4ல் உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் Snapdragon 7+ Gen 3. இந்த 7+ Gen 3 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இந்த 8 Gen 1க்கும் 8 Gen 2 இருக்குல்ல, இதற்கு ஒரு பக்கத்தில் வருவான். அதே இது நம்ம 7 Gen 3 இருக்கான்ல, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். இதுக்கும் அதுக்கும் நீங்கள் பெஞ்ச் மார்க் ஸ்கோரை கம்பேர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிபியூவாக இருக்கட்டும், சிபியூவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா
7 ப்ளஸ் Gen 3 பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நார்டு CE4ல் பார்க்குற 7 Gen 3க்கும் நார்டு 4ல் பார்க்க போகிற இந்த 7 ப்ளஸ் Gen 3க்கும் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நார்டு CE4லேயும் நார்டு 4லேயும் ஒரே ப்ராசஸர்னால நம்ம நார்டு 4 வாங்கிடலாமேன்னு கேட்டிங்கன்னா உள்ள ஹார்ட்வேர் வைஸும் சரி, சாஃப்ட்வேர் வைஸும் சரி, கேமரா வைஸும் சரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நாட் CE4 விட நாட் 4 பெட்டரான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஆனால் பட்ஜெட் வைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களோட விருப்பம் தான். 20,000 கிட்ட வாங்கணும் அப்படின்னா நாட் CE4 வாங்குங்க. 30,000 இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்குறேன்னா நாட் 4 வாங்க. அவ்வளோதான் வித்தியாசங்கள். இன்னும் ரெண்டுமே லான்ச் ஆகிடும். லான்ச் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் வித் ஆப்டிக்கல் மிஸ்டபிள்ஸோட இருக்க போது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா அதே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போகிறான். லீக்கில் பார்த்தீங்கன்னா 32 அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஒன் தலையெழுத்து 16 தான் அப்படின்ற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டான். இதில் என்ன ஒரு இதுனா 16 GB ரேம், 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இது ஹையர் அண்ட் வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அஃபிஷியலாக அவன் போஸ்ட்லேயே விட்டுட்டான். அதாவது LPDDR5X ரேம், UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதை எந்த போஸ்ட்டில் விட்டுருக்கான்னா 16 GB ரேம் 512 GB அப்படின்ற வேரியண்ட்டுக்கு மட்டும் நம்ம LPDDR5X ரேமையும் UFS 4.0 ஸ்டோரேஜையும் எதிர்பார்க்கலாமா, இல்லை அவன் பேஸ் 8 128 அப்புறம் 8 256 இதுலேயும் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்றது தெரில. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஐரன் வேரியண்ட்டில் மட்டும் 4.0 UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கொடுத்துட்டு மிச்சதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3.1 தான் கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவோம். OnePlus 12 அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து ஐரன் வேரியண்ட்டுக்கு மட்டும் அப்படி வச்சுக்குவோம். லோயரன் வேரியண்ட்டுக்கு LPDDR5X ரேமு UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்மாக சைனா மணிக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30,000 கிட்ட வருது. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட தான் இருக்கும். ஏன்னா காரணம் கேட்டால் GSTன்னு வாங்கி இம்போர்ட் சார்ஜஸ்ன்னு வாங்கி அது இதுன்னு வாங்க. ஸோ அதனால் கூட தான் இருக்கும். ஸோ OnePlus Nord 4 இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. இந்தியாவுக்கு வரட்டும், இந்த பக்கு பிரச்சனைலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக போட்டோம். கார்டு ஆஃபர் எப்படின்னு கொடுப்பான். ICICI இல்லாட்டி SBI HDFC கொடுப்பான். 2,000 கிட்ட டிஸ்கவுண்ட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அது போய்ட்டு வாங்கிக்கோங்க. இல்லைனா லிங்க் தரேன், வேணுன்றவங்க கிரெடிட் கார்டு வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட ஆஃபர் கார்டு தான் இது. ஸோ நார்டு 4 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.